30 அடி தார் ரோட் ஃபேசிங்ல 25க்கு 60ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.45 சென்ட் லேண்ட் ஏரியால மேற்க பார்த்த சைட்ல வடக்க பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடல்ல ஆர்கிடெக்சரல் 3 BHK செமி ஃபர்னிஷ்டு வீட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லிவிங் ஹாலில் மட்டும் இல்லாமல் போர்ட்டிகோலையும் ஹை சீலிங் கொடுத்துருக்கிறது. 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து அதுக்கு அட்டாச்சு டாய்லெட், வீட்டோட இன்னர் கலருக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.45 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 25க்கு 60. பில்டிங் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஹெட்ரூமோட சேர்த்து 3000 ஸ்கொயர் ஃபீட். தேவையான இடங்களில் சிவில் ப்ரொஜெக்ஷன்ஸ், வால் டைல்ஸ், பார்க்கிங் ஏரியாவில் கொடுக்கப்பட்ட ஹை சீலிங் மற்றும் நேச்சுரல் கிளாடிங் ஸ்டோன் மூலிமா எலிவேஷன் ரொம்ப அழகாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்ல காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கார்டனிங் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் ஹெவியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிகோ 11க்கு 28ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோல தேவையான இடங்களில் லேசர் கட் MS டிசைன் கொடுத்து 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் ஃப்ளோர் டைல்ஸ் ஹெவிடியூட்டியாக லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் போர்ட்டிகோலையே ஹை சீலிங் கொடுத்து பால்கனி வியூ கொடுத்துருக்கிறது நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எட்டுக்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் சிட் அவுட் ஏரியா கொடுத்து அதில் கிரானைட் லேயிங் பண்ணதோட அழகான டிசைனில் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5 டைமென்ஷன்ஸில் டீக்குட் அழகான டிசைனில் வடக்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபோயர் 5க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட சவுத் வாலில் சிவில் ப்ரொஜெக்ஷன் மற்றும் நேச்சுரல் ஸ்டோன் ஒட்டி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட 2 ஓப்பனிங்லேயும் MS சேனல்ஸ் ஷோகேஸ் வைக்கிறதுக்கு எதுவாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட லிவிங் ஹால் 16க்கு 20ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வர்ற ஏரியாவில் ஒரு வால் கொடுத்து அதுலேயே வால் டைல்ஸ் மற்றும் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே கரெக்டான வாஸ்துவில் 4க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் பூஜா ரூம் பேஸ் கேபினெட் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஹை சீலிங் டைப்பில் டிசைன் செஞ்சு நேச்சுரல் லைட்டிங்ஸ்க்காக சைட் வாலில் ஓப்பனிங்கும் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ஸும் சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் என்ட்ரானதும் கிச்சன் அண்ட் டைனிங் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸ்லையும் ஒரு பக்க வாலில் கான்ட்ராஸ்ட் கலர் பெயிண்டிங் பண்ணி நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா 10க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட், சவுத், நார்த் 3 வால்லையும் வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்து யூஷேப் கவுண்டர் டாப்பில் கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் டாப்பில் குவார்ட்ஸ் டைப் ரெடிமேட் சிங்க் மற்றும் சிம்னி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்ஸான கவுண்டர் டாப்புக்கு கீழே வர பேஸ் கேபினெட், வால் கேபினெட், டால் யூனிட் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பிஸ்தா கிரீன் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவோட ஈஸ்ட் சைடு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் போர்வெல் மற்றும் அவுட்டர் டாய்லெட் போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் 3க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க.
பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 16:10 10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் அண்ட் செல்ஃப் கவரேஜ் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் மட்டும் இல்லாமல் டாய்லெட் டோர்ஸும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வுட் மூலியமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 5:8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாம் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விண்டோஸ்க்கு மகாகனின்னு சொல்லக்கூடிய வுட் யூஸ் பண்ணி அதில் ஒயிட் கலர் பெயிண்டிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட பக்கவாட்டு சுவரில் நேச்சுரல் லைட்டிங்ஸ்க்காக ஓப்பனிங் கொடுத்து அதில் லேசர் கட் எம்எஸ் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலயமா மேலே வந்ததும் பெட்ரூம் போகிறதுக்கான பேசேஜ் மற்றும் லான்ச் ஏரியா 8:16 சைஸில் கொடுத்துருக்காங்க. லான்ச்சோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 17:10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் மற்றும் செல்ஃப் கவரேஜ் ப்ரொவிஷன்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5:8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லான்ச்சோட வெஸ்ட்டில் கொடுத்துருக்கிற டோர் வெளியே எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் பால்கனி 7:8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் உடன் ஃபினிஷிங்கில் ஃப்ளோர் டைல்ஸ் லேயிங் பண்ணி ஹேண்ட் ரைல்ஸ், டஃபன் கிளாஸ் மற்றும் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனியிலிருந்து போர்டிகோ வியூ சூப்பராக டிசைன் செஞ்சுருக்காங்க. இந்த லான்ச் மற்றும் பேசேஜ் ஏரியாவில் நிறைய இடங்களில் சிவில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதில் நேச்சுரல் ஸ்டோன் ஒட்டப்பட்ட ஷோகேஸ் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் ஈஸ்டில் என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16:10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் மற்றும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க.
இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 5x8 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் சூப்பரான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஈஸ்டில் ஒரு எக்ஸிட் டோர் ப்ரொவிஷன் கொடுத்து 4x10 டைமென்ஷன்ஸில் ஒரு ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் தடாகம் ரோடு டிவிஎஸ் நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.